Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்குது. 1/2 டீஸ்பூன் உப்பு. காலிஃப்ளவர் இப்படி சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. சோள மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு. மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் சிம்க்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவரை ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. 4 டீஸ்பூன் எண்ணெய். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் சிம்மில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சாஸஸை. சோள மாவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோபி மஞ்சூரியன் இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.